அன்பர்களே, இன்று நாம் குழிக்கரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் திருவாரூருக்கு மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் 2ஆம் குலோத்துங்கன் திருப்பணி செய்து அருண்மொழி வளநாடு என்றும் இந்த ஊருக்கு தன் விருது பெயரான எதிரிலி சோழன் என்பதை எதிரிலி சோழபுரம் எனவும் பெயரிட்டார். அதன் பின் 1246 ஆட்சி செய்த 3ஆம் ராஜேந்திர சோழன் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தமையினால் தனது பெயரை சேர்த்து ஒட்டக்குடி ராஜேந்திர சோழபுரம் என பெயரிட்டான். இப்பகுதியில் இக்கோவிலும் இருப்பதால் இக்கோவில் சோழ மன்னர்களால் விரிவுபடுத்த பெற்றது. அப்பகுதி செல்வந்தர் சொக்கப்ப முதலியார் பராமரித்து வந்தார். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராகிய முத்துசாமி தீட்சிதருக்கு தோல் நோய் ஏற்பட்டது. இந்த தலத்திற்கு வந்து திருக்குளத்தில் நீராடி பன்னீர் புஷ்பம் கொண்டு இறைவனை வழிபட்டதால் தோல் நோய் நீங்க பெற்று குணமடைந்தார். அதனால் அன்னபூர்ணே விசாலாட்சி என்று தொடங்கும் கீர்த்தனையை இத்தலம் குறித்து பாடி போற்றியுள்ளார். தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் இங்கு வந்து நீராடி வழிபட்டு செல்கிறார்கள். மேலும் இப்பகுதியில் 6 சிவத்தலங்கள் இருப்பது இக்கோவிலுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கிறது. திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடி தேவார பதிகத்தில் குட்டத்தும் குழிக்கரையும் குளிர் பொய்கை தடத்தகத்தும் என்று குழிக்கரையோடு குறிப்பிட்டுள்ளதால் இது தேவார வைப்புத்தலமாகும். சோழபுர வம்சத்தை சார்ந்தவர்கள் கட்டிய 108 சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருவாரூர் தியாகராஜர் கோவிலைப் போலவே நவக்கிரகங்கள் மேற்கு பார்த்த வண்ணம் ஒரே நேர்கோட்டில் உள்ளன. எனவே இதனை கோளிலித்தலம் என்றும் சிறப்பிக்கிறார்கள். பிறவிகள் புல்லிலிருந்து தொடங்கி மனிதராய் தேவராய் உள்ள அனைத்தும் பிறவிகள் பற்றி விளக்கும் மூலிகைகள் வண்ணங்களால் வரையப்பட்ட ஓவியம் மகாமண்டபத்தில் வரையப்பட்டிருப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. பல நூற்றாண்டுகள் ஆகியும் அந்த ஓவியம் அழியாமல் உள்ளது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், மணிமண்டபத்தில் அதிகார நந்தி தன்னுடைய சாய்த்த வண்ணம் பார்த்திருப்பது தனிச்சிறப்பு. 20 தூண்களை கொண்டுள்ளது மண்டபம். மண்டப தெற்கு பக்கம் நடராஜர் சபை உள்ளது. கருவறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழே கிழக்கு நோக்கி சுவாமி காட்சி தருகிறார். அன்னபூரணி என்னும் காசி விசாலாட்சி தெற்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். மகாமண்டபத்தில் பலிபீடம், கொடிமரம், நந்தி உள்ளனர். ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமாள் சன்னதியும் உள்ளது. எதிரே வாழைப்பழத்தை உரிக்கும் கோலத்தில் அனுமான் உள்ளார். சுற்றில் விநாயகர், சுப்பிரமணியர், நால்வர், சண்டிகேஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், சேக்கிழார், டுண்டி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்கை, கஜலட்சுமி, காலபைரவர் சன்னதிகள் உள்ளன. தோல் நோய் நீங்கவும் சகல ஐஸ்வர்யங்கள் வேண்டியும் திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும் இங்கே பக்தர்கள் வேண்டுகிறார்கள். அன்னாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். திருவாதிரை, மாசி மகம், சிவராத்திரி, பங்குனி உத்திரம், பிரதோஷம், அமாவாசை இங்கு விழா நாட்கள். தீர்த்தம், பூச புஷ்கரணி, தலமரம், மாவிலங்கை, பன்னீர், அரளி, வில்வம் முதலியன சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் குழித்துறை ஸ்ரீ காசி விஸ்வநாதரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.